அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொபைலில் இருக்க காண்டாக்ட் மொத்தமாக, அதாவது 500 காண்டாக்ட் 1000 காண்டாக்ட் இருந்தாலுமே அதை வேற ஒரு மொபைலுக்கு எப்படி ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்தில் மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சுச்சுவேஷன் எதுக்காக வரும் அப்படின்னா, உங்கள் பழைய மொபைலை சேல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் உங்கள் காண்டாக்ட்லாம் சேவ் பண்ணிக்கிட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பழைய மொபைலில் ஏதாவது டேமேஜாக இருக்கும், டிஸ்பிளே, பேட்டரி, இது மாதிரி எதுவும் ஃபால்ட்டாக இருந்தால் மொபைலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக காண்டாக்ட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இந்த பழைய மொபைலை உங்கள் ஃபேமிலியில் இருக்க வேறு யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் புது மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைமில் காண்டாக்ட்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுவுமே இல்லைனா கூட சடனாக உங்கள் மொபைல் எப்போயாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் காண்டாக்ட் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. மிஸ் ஆன மொபைலில் போய் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக அட்வான்ஸ்டாக முன்னாடி இந்த காண்டாக்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் மொபைல் மிஸ் ஆனால் கூட உங்கள் காண்டாக்ட் எதுவும் மிஸ் ஆகாமல் நீங்கள் ரிட்டன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB 1.5 MBக்குள்ளே தான் ஆகும். ஸோ இதை முன்னாடியே இப்போவே இந்த காண்டாக்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதை தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் காண்டாக்ட்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு சில மொபைலில் டைல் பேட்லேயே காண்டாக்ட் இருக்கும். இல்லைனா இந்த ஆப்ஷன் எல்லாம் காண்டாக்டில் தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்டில் ஒரு பட்டன் இருக்கும், இல்லைனா 3 லைனில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. அதாவது உங்களோட மொபைலில் இருக்க காண்டாக்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும், சிம்மில் இருக்கிறதா, ஃபோனில் இருக்கிறதா, அல்லது மெயிலில் சேவ் பண்ணியிருக்கிறதா, அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் தான் இருக்கும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் காண்டாக்டெல்லாம் எதில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சிம்மில் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா ஃபோன் மெமரியில் வச்சுருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் ஃபோன் மெமரியில் தான் எல்லா காண்டாக்ட்டுமே இருக்குது. மேக்ஸிமம் 1200 காண்டாக்ட் மேலே இருக்குது. அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக்கில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை ஃபோன் காண்டாக்டில் தான் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி எல்லா மொபைலுமே இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் அப்படின்னா வெளியிலேருந்து உங்கள் மொபைலுக்கு காண்டாக்டாக சேவ் பண்ணுறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க காண்டாக்டெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகிறது, அதுதான் எக்ஸ்போர்ட்டு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ்னு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாம் ஒரு ஃபைலாக தான் போகும். மெமரி கார்டு இருந்தால் மெமரிக்கு போகும், இல்லைனா ஃபோன் மெமரிக்கு போகும், இல்லை சிம்முக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ் தான் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு மேலே படித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்ட் எல்லாமே மெமரி கார்டுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும்னு சொல்லி டீட்டெயில் இருக்குது. இப்போது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எதில் இருக்க காண்டாக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகணும், ஃபோன் மெமரியில் இருக்கிறதா இல்லை மெயில் ஐடியில் இருக்கிறதான்னு சொல்லி கேட்குது. நம்மளோட காண்டாக்டை முன்னாடியே பார்த்து வச்சுக்கிட்டோம். 1200 காண்டாக்ட் இருக்கிறது எல்லாமே ஃபோன் மெமரியில் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மெயில் ஐடியில் இருந்தாலும் அதே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஃபோன் மெமரியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய காண்டாக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இது 100% வரணும். இது ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மல்லதுக்குள்ளே தான் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது எதில் இருக்கும் அப்படின்னா ஃபைல்ஸ்க்கு வந்துடுங்க. ஃபைல்ஸில் வந்தீங்கன்னா மெமரி கார்டு தான் எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லி முன்னாடியே காட்டிருந்துச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ மெமரி கார்டு SD கார்டுக்கு வந்துடுங்க. இதில் ஒரு சில மொபைலில் காண்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு உள்ளே இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வெளியவே இருக்குது, ஜஸ்ட் நவுன் தான் இருக்குது. நான் டிக் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இதுதான் அந்த காண்டாக்டு. இதை நீங்கள் எந்த மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம், ஷேர் இட் அனுப்பிக்கலாம், ப்ளூடூத்தில் அனுப்பிக்கலாம். ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 2 MBக்கு உள்ள 1.25 MB தான் இருக்குது. இது நீங்கள் ப்ளூடூத்லேயே சிம்பிளாக ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அது உங்களோட புது மொபைலுக்கு இந்த காண்டாக்ட் ஃபுல்லாக வந்துடும். இதை எப்படி எக்ஸ்போர்ட் அப்படின்னா 2 விதமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை, அதாவது இந்த வி கார்டுன்னு சொல்லுவாங்க, இதை ஒரு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாவே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களோட காண்டாக்ட்லேயே எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டுன்னு இருக்குது, இம்போர்ட் ஃப்ரம் ஸ்டோரேஜ்னு இருக்குது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஸ்டோரேஜ் காட்டிடுச்சு. இதில் இப்போ ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் எல்லாம் உங்களோட ஃபோன் மெமரிக்கு ஆட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி உங்கள் ஃபைல்ஸில் இங்கே கிளிக் பண்ணால் கூட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கேட்குது. இங்கே கிளிக் பண்ணாலும் உங்கள் ஃபோனுக்கு இந்த காண்டாக்ட் எல்லாம் ஆட் ஆகிடும். 2 விதமாக ஆட் பண்ணிக்கலாம். காண்டாக்டில் போயும் ஆட் பண்ணிக்கலாம், ஃபைல் மேனேஜரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த ஃபைலை நீங்கள் உங்களோட ஜிமெயிலையோ இல்லை ட்ரைவ்லையோ இல்லை சிஸ்டம்லையோ வேறு எங்கேயாவது ஜஸ்ட்டு சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காண்டாக்ட் எல்லாம் மிஸ் ஆகிற டைமோ இல்லை ஃபோன் மிஸ் ஆகிற டைமோ இந்த காண்டாக்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காண்டாக்ட் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் தெரியாமல் ஒவ்வொரு நம்பராக பார்த்து சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 100 நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான 20-30 நம்பர்ஸ் மட்டும் சேவ் பண்ணிவிட்டு மீதி நம்பரை அப்படியே விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா சிம் கார்டில் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் மட்டும்தான் எடுப்பாங்க. ஃபோன் மெமரியில் இருக்க நம்பரெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். சிம்பிள் ஒர்க்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றினா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.